எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம் அந்த 2 பேரும் வந்து வச்சுட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாம தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைச்சேன். அபிஷேக் வேற எனக்கு சர்ப்ரைஸ். ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பான். நீ காலைல தான் சொல்றேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. முக்கியமான 2 செலிபிரிட்டிஸ் வராங்க. உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினைச்சா கரெக்டா அவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன். ரொம்ப பெருமையா. தம்பி உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு. மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன். எப்ப வேணாலும் மீடியால போஸ்ட் பண்ணிடுவேன். தெரிஞ்சுக்கங்க. சோசியல் மீடியால அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. இனிமே மேடையில பேசினா என் வயசை பத்தி இல்லாம நீங்க விமர்சனம் பண்றீங்க. இருக்கட்டும். ஏண்டா ஒரு யதார்த்தமா ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நினைச்சா எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் ஒரு 58 வயசுன்றான். தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்ல இருக்கு, நான் வெயிட் பண்றேன். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த போட்டோ நான் போடுறேன். இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப நன்றி 2 பேரும். லவ் யூ. ஐயோ அதுவே பயமா இருக்குது. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா அந்த போட்டோ வந்து ஒரு அதிகாலையில ஒரு 4 மணிக்கு எடுத்த போட்டோ. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதுல நானும் உள்ள இருக்கேன். அதனாலதான் அந்த போட முடியல. இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருக்கேன். ரொம்ப ஒரு உற்சாகமான போட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்க வாங்கினோடனே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்க நல்ல படங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இங்க இன்னைக்கு வரல. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிவு ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணாரு. எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காம முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்ற மாதிரியும் மன்னிச்சிருக்கேன். அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்க, நான் டைரக்டர் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட் அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஒரு தயக்கம் இல்லாம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதுங்க. நான் வெளியே எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோட அலுவலகத்தில் அப்படிதான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதுல. அப்போ ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இந்த இப்படி மெயின் வீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்ம இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாம போயிடாத ஒரு பயம். அதுக்காக பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லரா இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் இந்த கதையை அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாம இது வேற ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னாரு. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரு ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக வச்சுட்டே இருக்காரு. இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமா நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடய இருப்போம். அப்பா மேல உருண்டு புரண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடய வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்பாவோட உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவாரு. இந்த பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனா நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் அனுபவிச்சிருக்கேன். கடைசியா வேற கூப்பிட்டாங்க. எப்படா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற
மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமா அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்பவுமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்ட்ல எங்க அப்பா வந்து ஃபேக்கா என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஏன் அவர் தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரியுது. ஏன்னா நான் அவருக்கு இந்த கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ பிரபஞ்சம் பூங்குன்றலாம் வந்து எப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாச்சு. அப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே ஓகே இதை நிச்சயமா பண்ணிடணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பத்தி நான் நிறைய பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்லை, எங்க அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது சினிமா தியேட்டர்ல நீங்க அது மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், காட்சி இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன், அடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமா பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது வந்து அது ரொம்ப அபூர்வமா நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ள இருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்துல அது நடக்கும் நம்புறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு நிச்சயமா ஒரு நல்ல படத்தை நீங்க விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான். வழக்கமா எல்லாரும் கேட்கற மாதிரியான கோரிக்கைகளை வைக்க வரும்ல. நீங்க படம் பாருங்க, நிச்சயமா படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த் ஜிக்கு எங்க படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ ஒரு தடவை இதே மாதிரிலாம் பாலமேந்திர சார் சொன்னாரு, ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு என்னை பாரு என் திறமையை பாருன்னு வெளியில துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ள முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தாரு. நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கு வருது. பால சாதகனோட ஒர்க்கும் அப்படிதான். இங்கேயும் மிக இல்லாம ரொம்ப ஒரு இலையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் கேட்கும்போதே வந்து கண் கலங்குது கண்ணம்மா. அந்த அந்த லைன் வரும்போது அது ஒரு நாள் என் வாய்ஸை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறேன். அது எடுத்து என்கிட்ட மட்டுமே அது கொடுத்துருயா, நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கோம். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதுல. சார் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டரா பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதுல நீங்க எனக்கு என்ன அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமா உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். நீங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஷெல்லி. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்பதான் ஷெல்லின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ள வேற எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும் போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறோம். ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுக்கு கீழே இருக்கேன். அதாவது திருவிழால இந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் வந்து தெரியுமா நடுவுல, அந்த மாதிரி கூட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சு என்ன பேச வைக்கிறீங்க. சரி அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி அப்படி இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டாரு டைரக்டர் சார். அதனால அப்ப நான் வந்து மேடம்னே சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளவுதான். நீ என்ன செல்லியா நினைச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினைச்சா மேடம் கூப்பிடுனாங்க, சரி அண்ணிலிருந்து நான் செல்லின்னு கூப்பிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில்லை. ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேற எந்த இதை பத்தி பேச வரல, இருந்தாலும் சொல்லிடுறேன். மலையாள நடிகர்கள்னா கொஞ்சம் அவங்க பயமா நடிப்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல,
அப்படின்னு நம்ம நிறைய பழகிருக்கோம். அந்த படம் சுமாரா இருந்தா கூட மலையாள படம் தான் அது சூப்பரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே போய் பாக்குறது இருக்குல்ல. அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ மலையாளத்துல இருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்துல இந்த மாதிரி கண்டென்ட் நிச்சயமா எல்லா ஊர்லயும் இருக்குது. அதுல நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஒரு சின்ன பயத்திலேருந்து தான் நான் அவங்களை அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆபீஸ பயங்கரமா பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னன்னா அந்த சவால்ல இருந்து அடிக்கி விழுந்த கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிக்கணுன்ற அந்த ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்து ரொம்ப நல்லதா இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமா நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா. உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த பர்னிச்சராக இருக்காரு இந்த ஆபீஸ்ல, நீங்க இப்பயும் போலாம், ஒரு ஓரமா ஒட்டிகிட்டே இருப்பாரு. அதுக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்க டைமிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல உங்களை அந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ண விடாம, ஆனா அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சிருந்தாங்க. எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா, போயா இதுல வேற ஒரு பதவி வாங்குது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஆனா அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கிக்கிறோம். எங்க டீம் பத்தி நான் பெருமையா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு இடம் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். ஸோ முதல் நன்றி கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கனவு மாதிரி இருக்கு ஆக்சுவலா. இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது, ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்லா வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும் போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்துல நான் உள்ள வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ள வந்துட்டு ஆக்சுவலா அவரோட ஃப்ரேம்ல எல்லா இதுலயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்க எந்த ஒரு இதுலயும் வந்து மேக்கப் போடாம அவ்வளோ அழகா நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேம்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணும்போது இந்த இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுக்குலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10-50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு பர்சன் தான் அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார், ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆயிட்டு, என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் அக்காரால கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறேன், ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேற கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன், இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனக்கேட்டேன் நான். அவ்வளோ ஈஸி இல்லை உங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ, கண்டிப்பா அது அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்துல. நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க.
ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு தான் வந்து ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதில் என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றவும் இதில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஷெலி மேம்க்கு வந்து நான் பொண்ணா நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஷீஸ் ஒன் என்ன சொல்றது, அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எங்கிருந்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வரும். அவங்களுக்கே தெரியாம நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு ஃப்ரேம்லையும். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விஸ்வா வந்து என்னோட தம்பி. ஆனந்த் சார், கார்த்திக் சாருக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட தான் இந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் மனப்படம்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படிச்சு போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம், நீங்களா நடிங்க அப்படின்ட்டாங்க. சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன், மேலே கீழே பார்த்தேன் விஸ்வாவை, என்ன பண்ண போறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஸ்டண்டா எங்களுக்கு அங்க ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்து அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்ல அவரோட பிஹேவியரா எனக்கு தெரியல, டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்க நிஜமாவே ஒரு வீட்டுல ஒரு அக்காவும் தம்பி இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி டக்குன்னு நாங்க ஸ்விட்ச் ஆயிட்டோம். ரொம்பவே அழகா இருந்தது. அவரோட நடிச்ச அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகா வந்திருக்கு படத்துல. கண்டிப்பா உங்களோட தம்பியோ அக்காவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்க அழகா பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்க அந்த படத்துல. அண்ட் நான் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகா என்ன வந்து அதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்க பெர்ஃபார்மன்ஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மெயினா வந்து ரொம்பவே கிறிஸ்பா இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். அண்ட் என்னோட மித்த ஆக்டர்ஸ் சான் சார், அவருமே வந்து ஊருகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாஸ் விட்டாலும் அதுல 10 டயலாக் அடிச்சுட்டே இருப்பாரு. அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் கீதா மேம், உங்களோட ஒரு சீன் கூட இல்லை, பட் ஆனா எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அபிஷேக் சார் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட, கண்டிப்பா உங்க புஷ் இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெருசாகிறதுக்கு உங்களால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி சார், ப்ரொடக்ஷன் டீம், ஹரி சார், மோனிகா, ஷான், இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட். அண்ட் எப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ராக் ஸ்டார் பாலா, ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன், அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ எனக்கு கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் யேசுதாஸ் சாரோட வாய்ஸ்ல எனக்கு என்னோட படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகன் சாரோட லிரிக்ஸ்ல அதுவும் பீன் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா அது வந்து இத அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேல யாராலையும் எழுத முடியாது, அவ்வளோ அழகா அதுல எழுதிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாரையும் விட்டுருந்தா. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப், என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா, ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இந்த சின்ன பசங்க, அந்த டீனேஜ் பொண்ணு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணதுனால என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். June 6 மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக ஐ எம் ஷோர், பிரிட்டி ஷோர் உங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும், உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.